இந்த சம்பவம் 18ஆம் தேதி கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியிலே முதற்கட்டமாக அறிந்திருக்கின்றார்கள். அதில் 3 பேர் பாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. அதில் அன்றைய ஒருவர் இறந்திருக்கின்றார், 2 பேர் அடுத்த நாள் இருந்ததாக செய்தி. அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டி என்ன என்பதை நீங்களே பாருங்க. பாத்தீங்களா, இப்படி ஒரு தவறான செய்தியை மாவட்ட ஆட்சித்தலைவர் அரசினுடைய அழுத்தத்தின் காரணமாக வெளியிட்டார். இதனாலதான் இவ்வளவு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்குது. இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மட்டும் அந்த 3 பேரும் கள்ளச்சாராய மரணத்திற்கு உட்பட்டவர்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லி இருந்தால், கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றிருப்பார்கள். அது மட்டும் இல்லாம இந்த கள்ளச்சாராயத்தை யாரும் பருக வேண்டாம், இந்த கள்ளச்சாராயத்தை பருகினால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று ஒரு செய்தி அவர் வெளியிட்டப்பட்டிருந்தால், இந்த விலை மதிக்க முடியாத 65 உயிரை காப்பாற்றிக்கலாம். பல பேர் கண் பார்வை போட்டிருக்கிறது, பல பேர் இன்னும் பல்வேறு உறுப்புகள் பாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இப்படிப்பட்ட கொடுமையான செயல் நடந்திருக்காது. ஆக இது எல்லாம் அரசாங்கத்தினுடைய அழுத்தின் பேரில் தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்படிப்பட்ட ஒரு செய்தி சொல்லியிருக்கார் என்பதால் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஆகவே இது மாநில அரசு விசாரிக்கப்பட்டால், மாநில அரசுடைய கட்டுப்பாட்டுக்கு சிபிசிஐடி விசாரிக்கப்பட்டால் உண்மை குற்றவாளி தப்பித்து விடுவார்கள். இதில் ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் ஈடுபட்டுவதாக பல்வேறு அரசியல் கட்சிகள் பத்திரிகை ஊடகத்தின் வாயிலாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அரசினுடைய ஆதரவின் பேரிலே பல பேர் இதில் ஈடுபட்டுவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ விசாரித்தால்தான் உண்மை நிலவரம் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கும். அதனால்தான் சிபிஐ விசாரியை மேற்கொள்கிறோம். ஆக இன்றைய முதலமைச்சர் என்ன சொல்கிறார்? அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சாத்தான்குளத்தை பற்றி பேசினார். சாத்தான்குளம் எங்களை பொறுத்த வரைக்கும் அதுல உண்மை குற்றவாளி தண்டிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சாத்தான்குளத்தில் நடைபெற்ற சம்பவத்திற்கு சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது அம்மாவுடைய அரசாங்கம். இன்றைய தினம் இவ்வளவு விலை மதிக்க முடியாத உயிர்கள் பறிகொடுத்த பிறகும் இன்னும் விடியா திமுக முதலமைச்சர் அடம்பிடித்துக் கொண்டு இன்றைக்கு சிபிசிஐடி தான் விசாரிக்கப்படும், சிபிஐ விசாரிக்க மறுக்கின்றார். மடியில் பணமில்லாம் மடியில் கனமொழிலாம் வழியில் எதுக்கு பயம்? தாராளமா சிபிஐ விசாரிக்கலாம்ல.